பறவைகளின் சரணாலயம் வேடந்தாங்கல், பக்தர்களின் சரணாலயம் திருமலை வையாவூர். திருமலை வையாவூர் தென் திருப்பதி, தென் கருடகிரி, தென் சேஷகிரி, வராக திருத்தலம், திருவைகுண்டகிரி என்றெல்லாம் போற்றப்படுகின்றது. திருமலை வையாவூர் திருமால் மலை, திருவருள் தந்தருளும் திருமலை. தொண்டைமான் சக்கரவர்த்தி, அச்சக்கரவர்த்தியின் பக்தியைக் கண்டு ஆனந்தமடைந்த பெருமாள் திருக்கரத்தில் செங்கோலுடன் ஒரு தேரின் மீது ஏறி நின்று அந்த சக்கரவர்த்திக்கு திருக்காட்சி பொழிந்தருளியுள்ளார். இத்திருக்காட்சியின் ஆதாரமாக திருமலை வையாவூர் திருத்தல திருக்கோயிலில் தேர்ச்சக்கர அடையாளம் இன்றளவும் இம்மலையில் உள்ள பாறை மீது காணலாம். சுமார் 1900 ஆண்டுகளுக்கு முன்னர் இத்திருக்கோயில் நிர்மாணித்ததாக அறிய முடிகிறது. வடமாநிலத்தை ஆண்டு வந்த ராஜா தோடர்மால் என்பவரின் கனவில் தோற்றமான பெருமாள் உனது நினைவாக இத்திருக்கோயில் திருப்பணி செய்வாயாக என்று ஆணையிட்டார். பகவானின் ஆணையை சிறமேற்கொண்ட ராஜா தோடர்மால் திருமலை வையாவூர் திருத்தல திருக்கோயிலில் ராஜகோபுரம் நிர்மாணிக்கும் பணியை தொடங்கினார். ராஜா தோடர்மால் இத்திருக்கோயிலை நிர்மாணித்ததாக அறிய முடிகிறது. ரமணாச்சரணம் அபயம் தரணும், ரமணாச்சரணம் அபயம் தரணும், சரணாகதி என வணங்குவோரை காப்பவனே
ஸ்ரீ குலசேகர ஆழ்வார். 12 ஆழ்வார்களில் ஒருவர். அவர் பாடிய பாசுரங்கள் அனைத்தும் பெருமாள் திருமொழி என்று பெரியோர்களால் போற்றப்படுகின்றது. அது மட்டுமின்றி அவரும் ஸ்ரீ குலசேகர பெருமாள் என்று பெரியோர்களின் சாற்று முறையை ஏற்றுக்கொள்கின்றார். சேர மன்னராக இருந்த ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் பக்தி பாவத்தில் தலைத்து 105 பாசுரங்களை வெவ்வேறு திருத்தல திருக்கோயில்களில் அருளிச் செய்திருக்கிறார். அவ்வாறான ஆழ்வாருக்கு திருமலை வையாவூரில் 1945 ஆண்டு பிரசங்கபூஷணம் சிம்மக்குரல் மலைவையாவூர் சீதாபதி அவர்களால் இந்த திருநட்சத்திர மகோற்சவ வைபவம் தொடங்கப்பட்டது. அதன் பின்னர் அவரது வாரிசுகளான கலைமாமணி ஸ்ரீகவி, சுகுணா ஸ்ரீகவி மற்றும் மகன்கள் ஆகியோர் ஒருமித்த நிலையில் இந்த வைபவத்தை நடத்தி வருகின்றனர். மாசி புனர்பூசம் குலசேகர ஆழ்வாரின் திருநட்சத்திரம். மாசி புனர்பூசம் காண்மினின்று மண்ணுலகில் தேசி திவசத்துக்கேதென்னில் பேசுகின்றேன். கொல்லி நகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள். மகோற்சவ வைபவத்தின் காலை உலகச் சேமத்திற்காக மகா ஹோமம். அதன்பின் ஸ்நபன திருமஞ்சனம், சாற்றுமுறை, ததியாராதனம் காலை முதல் இரவு வரை வைபவமும் ஓர் அற்புதமான அருள் தரிசனமாக அமைந்தருளியது. చలపతి శ్రీ వెంకటాచలపతి ஏழு மலையாம் திருப்பதியில் திகழும் நிதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி. ஏழு மலையாம் திருப்பதியில் திகழும் நிதி கிரி அதிபதி நிகழும் விதி நம் வாழ்வில் அவனே கதி. ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி. கூர்மவ
திருமலை திருப்பதியில் உள்ள புனித தீர்த்தம் வராக தீர்த்தம், வராக புஷ்கரணி. அதே போன்று திருமலை வையாவூரிலும் வராக புஷ்கரணி வரம் தரும் தீர்த்தமாக அமைந்துள்ளது. திருமலைக்கு செல்வதற்கு திருப்படிகளும் உள்ளன, வாகன வசதிகளும் உள்ளன. மலைக்கு சென்றதும் திருமலையில் முதல் தரிசனம் திருமலை திருப்பதியைப் போன்று ஆதிவராகப் பெருமாள். ஆதிவராகப் பெருமாள் இப்புனித பூமியில் தேவியை ஏந்திய வண்ணம் விஸ்வரூப திருக்கோலத்துடன் தட்சணகிரி என போற்றப்படுகின்ற திருமலை வையாவூரில் திருக்காட்சி பொழிந்தருளுகின்றார். ஆதிசேஷன் மீது அமைந்தருளி இருக்கின்றது அவரது இடது திருப்பார். இத்திருக்காட்சியை தரிசிப்பவர்கள் அவர்களுக்கு அமைந்த நாகதோஷம் அகலும் என்பது அருள் வாக்கு. வராகப் பெருமாளுக்கு வலதுபுறம் வரம் தந்தருளும் ஸ்ரீ ராம லக்ஷ்மண சீதா பிராட்டி திருக்கோலம். வராகப் பெருமாளுக்கு இடதுபுறம் பாமா ருக்மிணி வேணுகோபால சுவாமி தனிக்கோயில் நாச்சியாராக அலர்மேல் மங்கை தாயார் பத்மாவதி. இத்தாயார் திருச்சந்நிதியில் முழங்காலிட்டு அமர்ந்து தாயாரின் திருவிழிகளை நோக்கினார். அற்புதமான அத்திருவிழிகள் எந்த பக்கமாக இருந்து பக்தன் நோக்கினாலும் அந்த பக்கமாக தமது திருப்பார்வையை பதிக்கும் விதத்தில் அமைந்தருளியுள்ளது ஆச்சரியப்பட வைக்கிறது. மற்றும் இத்திருக்கோயிலில் தனித்திருக்கோயிலாக ஆண்டாள் நாச்சியார், ஆழ்வார் ஆதியர்கள், ஸ்ரீ வைணவ ஆச்சாரிய திலகங்களில் ஒருவரான உடையவர் எம்பெருமானார் யதிராஜர் ஸ்ரீ ராமானுஜ முனிவர் திருமலை வையாவூர் திருக்கோயிலுக்கு வருகை புரிந்துள்ளாராம். திருமலை வையாவூர் திருமலைக்கு திருவைகுண்டகிரி என பெயரிட்டு இத்திருமலையில் யோக நிஷ்டையில் ஆழ்ந்தார். 2 கோபுரங்கள் கொண்டது இத்திருக்கோயில். ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், அவர் பின்புறம் நரசிம்ம சுவாமி எழுந்தருளி இருக்கின்றார். திருப்படிகளில் வீர ஆஞ்சநேயர் சுவாமி, ஸ்ரீ வேதாந்த மகாதேசிகன் மற்றும் உற்சவ மூர்த்திகள். திருக்கோயிலில் 2 உற்சவ மூர்த்திகள், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி சமேத கள்ளபிரான். கருவறையில் பேசும் பெருமாளாக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளி நிம்மதி தருகின்றார். அற்புதமான பெருமாளின் அருள்மிகு தரிசனம். அந்த தரிசனத்தின் போது பாதாதி கேசமாக தரிசித்து மேல்நிலைக்கு வருகின்ற பொழுது அங்கே ஒரு சிறிய நாகப்பிரதிஷ்டை. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய.
ஸ்ரீனிவாசா உந்தன் திருநாமம் சொன்னேன் ஈசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா உச்சியில் ரத்தின கிரீடம் முத்துமணி வைரம் ஒளிரும் உச்சியில் ரத்தின கிரீடம் முத்துமணி வைரம் ஒளிரும் பச்சை இள துளசி மாலை வாசா பார்த்தவே மருகிறதே ஈசா பார்த்தவே மருகிறதே ஈசா ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா இந்திர லோகமெதற்கு சந்திர லோகமெதற்கு இந்திர லோகமெதற்கு சந்திர லோகமெதற்கு உன்னை நான் கண்ட பின்பு ஈசா என் முன்னே கோலம் தந்த ஈசா என் முன்னே கோலம் தந்த ஈசா ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா சங்கிலே வேதம் ஒலிக்கும் சக்கரம் பாவம் விளக்கும் சங்கிலே வேதம் ஒலிக்கும் சக்கரம் பாவம் விளக்கும் நாமம் நடுவில் கொண்ட தேசா ஞானக்கதிர் பொழியும் பிரகாசா ஞானக்கதிர் பொழியும் பிரகாசா ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா உந்தன் திருநாமம் சொன்னேன் ஈசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா கஸ்தூரி திலகம் அணிந்த அழகா கல்யாண வெங்கடேசா கஸ்தூரி திலகம் அணிந்த அழகா கல்யாண வெங்கடேசா கமலத்தின் மேல் அமரும் அன்னை கணவா கருணாநிவாச ஈசா கமலத்தின் மேல் அமரும் அன்னை கணவா கருணாநிவாச ஈசா கோவிந்த கோவிந்த பஜ கோவிந்தா கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்தா கோவிந்த கோவிந்த பஜ கோவிந்தா கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்தா கஸ்தூரி திலக
திலகம் அணிந்த அழகா கஸ்தூரி திலகம் அணிந்த அழகா கல்யாண மலையப்பா நீலாத்ரி மலையின் சிலையப்பா நித்ய கல்யாண மலையப்பா நீலாத்ரி மலையின் சிலையப்பா பக்தர் கூட்டம் ஒரு அலையப்பா பாரில் உணருளே நிலையப்பா கோவிந்த கோவிந்த பஜ கோவிந்தா கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்தா கோவிந்த கோவிந்த பஜ கோவிந்தா கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்தா கஸ்தூரி திலகம் அணிந்த
கஸ்தூரி திலகம் அணிந்த அழகா கமலத்தின் மேல் அமரும் அன்னை கனவா கோவிந்தா கோவிந்தா பஜ கோவிந்தா 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 ஹரி கோவிந்தா 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 பஜ கோவிந்தா 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 ஹரி கோவிந்தா. ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் திருமலை திருப்பதியில் பாசுரங்களை அருளிச் செய்திருக்கிறார் எனினும் அதில் நெஞ்சில் நீங்காததோர் பாசுரம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை. நெடியானே வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேன். கர்ப்பகிரகத்திலே பெருமாளுக்கு முன்னர் இருக்கும் படி வைணவ திருத்தல திருக்கோயில்களில் குலசேகரப்படி என்று போற்றப்படுகின்றது. அவ்வாறு பக்தி பாவத்தில் படியாயிருக்கும் நிலையை பெற்ற ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் 79வது திருநட்சத்திர மகோற்சவம் ஆகம விதிகளின்படி அமைந்தருளியது. திருமலையப்பனின் திருவருளை திருமலைக்கு சென்று பெற இயலாதவர்கள் கூட திருமலைவையாவூர் திருத்தலத்திற்கு வந்து இங்கே தரிசனம் செய்து செல்கின்றனர். ஆண்டுதோறும் 2 முறை பிரம்மோற்சவம். வல்வினைகள் தீர்க்கும் ஆழ்வாரே, எங்கள் வாழ்வை வளமாக்கு, நலமாக்கு. மலைகள் ஏழு ஏறி உன்னை காண வந்தேனே ஸ்ரீ வெங்கடா. நினைத்த எண்ணம் யாவுமே உன்னாலே கைகூடும் ஸ்ரீ வெங்கடா. அலமேலும் மணவாளா ஸ்ரீ வெங்கடா, தலமெல்லாம் தர வேண்டும் ஸ்ரீ வெங்கடா. மலைகள் ஏழு ஏறி உன்னை காண வந்தேனே ஸ்ரீ வெங்கடா. நினைத்த எண்ணம் யாவுமே உன்னாலே கைகூடும் ஸ்ரீ வெங்கடா.
गलङ्गोधलिन्द्राय மகனீயவனாத்மவே சக்கரவர்த்தினுராஜாய சர்வபூமாய மங்கலம். இந்த க்ஷேத்திரத்துக்கு வராக க்ஷேத்திரம், வராக புஷ்கரணி, வராக தீர்த்தம். முதல்ல ஆதிவராக சுவாமி பெருமாளை சேவிச்சு தான் பெருமாளை சேர்க்கணும் ஐதீகம். பெருமாள் வந்து சுயமூர்த்தி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பேர் இவருக்கு. 1600 வருஷம் இந்த கோயிலை கட்டி ராஜா தொண்டைமாந்து இந்த கோயிலை கட்டினார். பெருமாள் இங்கே விசேஷமே பிரபைக்கு மேலே ஆதிசேஷன் தெரியும், அதான் இங்கே பெருமாளுக்கு விசேஷமே. சங்கு சக்கரம் சாலிகிராமால மார்பல திருமாலட்சுமி கையில் செங்கோல் வச்சுருக்கா பெருமாள். ராஜாக்காக வந்த பெருமாள். பெருமாள் அலர்மேல் மங்கை தாயார் சீனிவாச பெருமாள் பேர் இவருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு வாழைக்கிழமையும் நிஜபாத தரிசனம் சொல்லிவிட்டு சாயங்காலம் வஸ்திர நாமத்தோடு இருப்பார் பெருமாள். சாயங்காலம் பூலங்கி சேவை விசேஷமாக இருக்கும், சவணத்துக்கு விசேஷமாக இருக்கும். திருக்கல்யாண உற்சவ வைபவம், திருக்கல்யாண தீபம் எல்லாமே பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதம் சவணத்துக்கும் விசேஷமாக இருக்கும் இங்கே. அதே மாதிரி வந்து மாசி புனர்வசு குலசேகர உற்சவம் பிரதி வாரம் வருஷமும் பண்ணுவாது. இந்த வருஷம் வந்து 79வது வருஷம் ரொம்ப விமர்சையாக நடக்கிறது. இது காலையில் அபிஷேகம் சுவாமிக்கு, திருக்கல்யாண உற்சவம் சாயங்காலம் 4 மணிக்கு விசேஷ பொறுப்பாடுகள் உண்டு. ஹரியாபியா அனந்தரா சர்வஸ்யாப்தே சர்வமேனாத்மோதி சர்வம் ஜெயதி.